எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகானுடைய விதிமுறைகள். யோகானுடைய விதிமுறைகள் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எந்த டைமில் யோகா பண்ணணும், மார்னிங் அண்டு ஈவினிங் யோகா பண்ணணும். எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம யோகா பண்ணணும். இன்கேஸ் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, ஹேபிட் இருக்குது அப்படின்னா, ½ அன் ஹவர் ஆஃப்டர் யோகா டூயிங், அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் யோகா பண்ணணும். இதுவே நீங்கள் ஈவினிங் யோகா பண்ணுறவங்களா இருந்தால், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 ஹவர் ஆஃப்டர் யோகா டூயிங், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் யோகா பண்ணணும். லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் யோகா டூயிங். உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் யோகா பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் பார்த்து நீங்கள் யோகா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா யோகா பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். நான்வெஜ்ஜு பிஃபோர் யோகா டூயிங் தென் ஆஃப்டர் நாட் யோகா டூயிங். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோகா பண்ணலாம், நான்வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு யோகா பண்ணக்கூடாது. காலையில் நம்ம பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருப்போம். அன்றைக்கி டே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக மார்னிங் பண்ணுறதே ரொம்ப சிறப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேட் போட்டு தான் யோகா பண்ணணும். மேட் போட்டு யோகா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும். மேட் போடாமல் பண்ணால் எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ மேட் போட்டு பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணி, காற்று வசதி உள்ள இடத்துல தான் யோகா பண்ணணும். காற்று வசதி இல்லாத இடத்துல யோகா பண்ணக்கூடாது. வெளிச்சத்தில் தான் யோகா பண்ணணும். ரொம்ப இருட்டிலலாம் யோகா பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிளேஸில் யோகா பண்ணலாமா அப்படின்னா, சூரிய உதயம் ஆகும்போது அந்த டைமில் நம்ம யோகா பண்ணலாம். இதுவே சூரிய உதயம் ஆகுதுன்னு நம்ம ஒரு 7:35 பண்ணிங்கன்னா மயக்கம் போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இதுவே ஒரு ஷெட்டு இருக்குது நம்ம மாடியில் அப்படின்னா, அதுக்கு கீழே நம்ம மேலே வந்து ஒரு தடுப்பு இருக்கணும். அதுக்கு கீழே நம்ம யோகா பண்ணாங்க. காற்று வசதி உள்ள இடத்துல நம்ம யோகா பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, யார் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், ஹெட் பெயின், ஸ்டொமக் பெயின் இருக்கவங்கலாம் யோகா பண்ணக்கூடாது. அது நார்மலாக ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 days ஆகும். அது நார்மலாக ஆனதுக்கப்புறம் தான் யோகா பண்ணணும். அதே பார்த்திங்கன்னா, நீங்கள் சிசரின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் யோகா ஃபாலோ பண்ணணும். அது கர்ப்பிணி பெண்கள் கடினமான ஆசனங்களை தவிர்ப்பது பெட்டர். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், மூச்சு திணறல், ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசனாஸ்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சர்வாங்காசனம், ஒரு ஹலாசனம், அந்த மாதிரி கடினமான ஆசனங்களெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. மற்றபடி இது யாரெல்லாம் பண்ணலான்னா, 8 வயசுலேருந்து 80 வயசு வரையும் இன்னும் கூட மேலே பண்ணலாம். அனைவருமே யோகா பண்ணுறது சிறப்பு. யோகா பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? யோகானா என்ன? யோகானா உடல், உயிர், மனம் ஒன்று இணைப்பதே யோகா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. அவங்க சுற்றத்தார் பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தினம் டே பை டே யோகா டூயிங் அதை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கிக்கணும். இந்த யோகா பண்ணுறதுனால நம்ம வந்து ஆயுட்காலம் அதிகரிக்கும். இப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் 120, பறவையினுடைய ஆயுட்காலம்லாம் 15-18 வருஷத்துலாம் இறந்துருது. அதே ஆமைகளுடைய ஆயுட்காலம்லாம் பார்த்திங்கன்னா லாங் இயரில் இருக்குது. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 300-500 ஆண்டுகள் அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ 300 வருஷம் வச்சுக்கிங்களேன். ஆமைகள்லாம் 300 வருஷம் வாழுது. மனிதன் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில், பொல்யூஷன் உலகத்தில் நம்மளால் வந்து 120 வருஷம் வாழ முடியுதான்னு பார்த்தா ரொம்ப அரியுது. நம்மலாம் வந்து 120 வருஷம்லாம் நம்ம வாழ மாட்டோம். நம்ம இப்போல்லாம் வந்து 60லே போயிடுறாங்க. ஆனால் விதியை மதியால் வெல்வோம் அப்படின்ற மாதிரி யோகாவை நீங்கள் தினமும் வாழ்க்கையில் அங்கமாக்கி நீங்கள் பயிற்சிகளை பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளாலேயும் கடவுள் கொடுத்த அந்த ஆயுட்காலம் வரையும் வாழ முடியும். இப்பயும் அந்த காலத்து மனிதர்கள்லாம் பாருங்கள், 120, 90, 100 வரையுமே நல்லா இருக்காங்க. ஏன் கண்ணாடி ஸ்பெக்ஸ் கூட போடாமல் இருக்காங்க. கண்ணு நல்லா தெரியுது. நம்ம இன்னைக்கு குட்டி குழந்தைங்கள்லேருந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கும்போதே சுகருன்றாங்க, ஜெனட்டிக் வழியாக வருதுன்றாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, விதியை மதியால் வெல்வோம். நம்ம முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம்.
அது மட்டும் இல்லை, யோகா பண்ணுறதுனால வருமுன் காத்தல் நோய்களை வராமல் தடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துருச்சுன்னா குணப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கலை இந்த யோக கலை. நம்ம அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சிகள் நம்ம பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உடல் நம்ம வடிவமைப்பு நல்லா அழகாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும், ஒரு தேஜஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும், எப்பயுமே ஒரு சோம்பேறியாக இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில ஞாபக மறதிலாம் வரும். அந்த ஞாபக மறதி வராமல் நம்மளை தடுத்துக்கும். நமக்கு கண் பார்வையிலேருந்து உடல் முழங்கால் வலியிலேருந்து ஹிப் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி உடல் உபாதைகள் வராமல் நம்மளை பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி பெயினே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி டே பை டேல யோகா ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்தில், அவசரமான உலகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்க்கைய பயணத்தில் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கெலாம் நைட்டில் தூங்குறதே ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட எல்லா ஜாப்பு அவ்வளோ நம்ம எல்லாரும் ரன் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி காக்கிறதுல பார்த்திங்கன்னா உணவும் அதில் ஒரு அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளாக, இயற்கை உணவுகளாக முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகள்லாம் வாங்கி சாத்வீக உணவாக சாப்பிட்டு உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு இன்னும் ஒன்று, நான் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டயத்தில் ஒரு 3 days 3 to 5 days யோகா பண்ணக்கூடாது.